ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பேக்கிங்கில் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது கேக் ஸ்பாஞ்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம க்ரீம் எப்படி பீட் பண்ணணும், அதுவும் பெர்ஃபெக்டாக பீட் பண்ணணும். க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகலாம் பீட் பண்ணக்கூடாது. அதிகமாக பீட் பண்ணால் அப்படின்னா அது ஓவர் பீட் ஆகிடும், பட்டர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக பீட் பண்ணணும். கரெக்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா மெல்ட் எதுவும் ஆகாது. நம்ம ஐசிங் முடிக்கிற வரைக்குமே நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். அதுக்கு ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் பீட் பண்ண போகிற அந்த பவுல் அப்புறம் பீட்ரோட விஸ்க் ரெண்டையுமே ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பவுலோட உள் பக்கத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. அதே போல் அந்த விஸ்கையுமே தொடச்சி எடுத்துக்கணும். தென் க்ரீமை வாங்கிட்டு நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம க்ரீம் பீட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் நாளே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த க்ரீம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம பீட் பண்ணுற க்ரீம் எப்போவுமே லிக்விடாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்லா சில்லாகவும் இருக்கணும். லிக்விடாக இருக்கணுங்கிறதுக்காக வெளியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற சில்னஸ் போயிடும். ஸோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சு நம்ம அதை நல்லா லிக்விடாக மாற்றிட்டு தான் பீட் பண்ணணும். இப்போது இதில் ஈரம் இருக்கும். நம்ம வெளியே எடுக்கிறப்போ அந்த ஃப்ரோசனாக இருக்கிறது மெல்ட் ஆகுறப்போ வெளியே ஈரம் இருக்கும். அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம இது போல் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ½ கப் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ½ கப் + 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐசிங் முடிச்சுட்டு டிசைன் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ கப் மெஷர்மெண்ட்டில் கூடயே வேரியேஷன் வரும். ஸோ ½ கப் + 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா ½ kg கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு 1 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பீட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் க்ரீம் விட்டுறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரி தான் க்ரீம் இருக்கணும். ஆனால் நல்லா சில்லாகவும் இருக்கணும். க்ரீம் பெர்ஃபெக்டாக பீட்டாக கிடைக்கணும்னா மெயின் ரீசன் இது தான். பவுல், விஸ்கு அப்புறம் க்ரீம் மூணுமே நல்லா சில்லாக இருக்கணும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு நல்லா வரல அப்படின்னா பாட்டமில் ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் வச்சுட்டு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த லிக்விடு கன்சிஸ்டன்சி மாறி கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது சாஃப்ட் பீக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். அதே இது போல் ஜலிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஐசிங் சுகர்லையே கட்டிகள் இருக்கும். நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்தா மட்டும்தான் அது கரெக்டாக பீட்டாகி வரும். அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அது மெல்ட் ஆகி க்ரீம் லூஸ் ஆகிடும். இப்போது ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவைக்கு அந்த விஸ்கை ஆன் பண்ணாமலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுலேருந்துமே இன்னும் கொஞ்சம் கூட க்ரீம் கொஞ்சம் பீட் ஆகி திக்காய் கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் கூட திக்காய் கிடைக்கும். 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். எகெயின் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடணும். சைடில் இருக்கிற அந்த லிக்விடாக இருக்கிற க்ரீம் எல்லாமே திரும்ப எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட்ரு ஒரு 2லேருந்து 3 ஸ்பீடு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு எகெயின் பீட் பண்ணாலே போதும். கரெக்டாகவே உங்களுக்கு க்ரீம் பீட்டாகி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீட் போட்டு தான் நீங்கள் பீட் பண்ணணும். எகெயின் இந்த 2 ஸ்டெப்பும் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே ஹை ஸ்பீடு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக பீட் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட்டும் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பீட் பண்ணி எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டாக க்ரீம் பீட் ஆகும். நீங்கள் ஐசிங் முடிக்கிற வரைக்கும் க்ரீம் மெல்ட் ஆகவும் செய்யாது. பீட் பண்ணுறப்போ நமக்கு அந்த விஸ்கு நல்லா சுத்தாமல் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 தடவை ஷேக் பண்ணுறப்போவே க்ரீம் கீழே விழும். அது கரெக்டான ஸ்டேஜு. டோட்டலாகவே விழாமல் இருந்துச்சுன்னா அது பட்டர் மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுலை திருப்பி வச்சு டேப் பண்ணப்போ கூட அந்த க்ரீம் விழலை. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், இதுதான்.
இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். கேக்கில் வந்து நம்ம ஐசிங் பண்ணுறப்ப கூட ஸ்மூத்தாக இருக்கும். இதுவே ஓவர் பீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐசிங் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக இருக்காது. அந்த கேக் ஸ்பாஞ்சில் ஒட்டிக்கிட்டு அந்த க்ரம்ஸ் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பெர்ஃபெக்டாக பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறப்போ இது போல் அரை கப்பு வந்து நீங்கள் க்ரீம் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். தென் நீங்கள் க்ரீமை பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுவுமே நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ரீம் பீட் பண்ணிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக க்ரீம் பீட் பண்ணிடலாம். இப்போது வந்து க்ரீமோட டெக்ஸ்சர் தான் நீங்கள் கற்றுக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு நம்ம டைம் எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. அது ஏன் அப்படின்னா இப்போது வந்து ஒவ்வொருத்தங்கக்கிட்ட இருக்கிற பீட்ரும் வந்து வேறு இருக்கும். ஸோ அந்த பீட்ருக்கு ஏற்ப வந்து டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக வந்து க்ரீம் பீட் பண்ணி எடுக்க முடியும். இவ்வளவு தான் க்ரீம் வந்து பெர்ஃபெக்டாக பீட் பண்ணுறதுக்கான டிப்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இல்லை ப்ராப்ளம்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. பெர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டராக வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நான் அதை கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோவில் நம்ம பெர்ஃபெக்டாக க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.